திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அந்த கொஸ்டின் நம்ம என்ன கற்றுக்கலான்னு கேட்டிங்களான்னா, அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பண்ணும்போது வார்த்தையிலேருந்து கடைசி வார்த்தை வர படிச்சுட்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். சின்ன சின்ன ட்விஸ்ட் ரொம்ப கொடுத்துருந்தாங்க. ஏன்னா சின்ன சின்ன ட்விஸ்ட்டுன்னு பார்க்கும்போது எப்படி கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, செட்டில் ட்ரைப்ஸுங்கிற இல்லை செட்டில் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தை கூட நம்ம பார்க்கலன்னா அந்த கொஸ்டின் என்னதாயிருந்தா தப்பாயிரும். இப்போ அந்த மாதிரி கொடுத்தோம். இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் ஸ்பிட் அப். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப முக்கியம் என்னென்னா சிலபஸ், ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம குரூப் 1 சிலபஸ் இது ஏன் நம்ம போடுறோன்னா, ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட் குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு இந்த என்ன மாதிரி பேட்டர்னு கேட்காங்கன்னு சொல்லி அந்த ஆஸ்பிரண்ட்டு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்டாக சிலபஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். சிலபஸை வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எந்தெந்த ஏரியாலாம் கேட்டிருக்கான்னு பார்க்கணும். இப்போ சிலபஸ் 100% இருக்குன்னா சிலபஸோட 100% கேட்க மாட்டாங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியாவை தான் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் கம்ப்ளீட் ஸ்பிட் அப்னு சொல்லிட்டு சிலபஸ் வச்சு பார்க்குறோம். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 யூனிட் இருக்குது. ஆப்டிடியூட் தனி யூனிட்டாக பிரிச்சுக்கிறோம். 6 யூனிட்டில் அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருந்தான். என்ன கொடுத்துருந்தான் கேட்டிங்கன்னா, பாலிட்டி வந்து 40 கொஸ்டின் கேட்பேன், எக்கனாமிக்ஸ் அட்மின் வந்து 50 கொஸ்டின் கேட்பேன், தமிழ் சொசைட்டி 40 கொஸ்டின் கேட்பாங்க, மாடர்ன் இந்தியா ஐஎன்எம் வந்து ஒரு 25 கொஸ்டின் கேட்போம், அப்புறம் சயின்ஸ் 10 கொஸ்டின் கேட்போம், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாகிரபி 10 கொஸ்டின் கேட்போம்னு சொல்லிட்டு இதான் அவனுடைய ஸ்பிட் அப். ஆனால் இவன் கேட்டது பார்த்தீங்கன்னா அவன் இதுலேயே கொடுத்துருந்தாங்க. ஒன்று 2 வித்தியாசம் இருக்குன்னு சொல்லும்போது அதனால தான் காட்டுறோம் சிலபஸ். அப்புறம் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 25 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 15 10ன்னு கேட்பாங்க. அதுவுமே உடஞ்சிருக்கு. மேக்ஸ் கொஞ்சம் கூட்டிட்டு ரீசனிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்பிட் அப்பில் சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரல் சயின்ஸுங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்விரான்மெண்ட் வரும். இதில் 10 கொஸ்டின் கேட்பான்னு சொல்கிற இடத்துல நமக்கு எத்தனை கேட்டிருந்தாங்கன்னா 12 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ எந்தெந்த ஏரியாலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். அப்போ வந்து சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான் யூனிட்டில் மொதல் கொஷின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் நமக்கு எப்படி நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஃபிசிக்ஸில் மொத்தம் 3 கொஷின், அதில் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் ஒரு கொஷின்ஸு, அணுக்கரு இயற்பியலேருந்து நமக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஏரியாவை நீங்கள் பார்க்கணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து 2 கொஷினுமே கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பயாலஜியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா உடலியல்லேருந்து ஒரு கொஸ்டின், மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை கேட்டிங்கன்னா 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் அவன் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. நார்மலாக கொஸ்டின் டைப்பை பார்க்கும்போது நமக்கு எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அசட்ஸ் அண்ட் ரீசனில் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அசட்ஸ் அண்ட் ரீசன்லேருந்து நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? 30 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிறகு நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கொஸ்டின் ஸ்பிட்டப் இருக்குது. ஏன்னா அப்போ அதுலேருந்து நமக்கு ஒரு 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த டைப் வந்து நமக்கு என்ன கேட்டாங்கன்னா, அந்த கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின், இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கொஸ்டின் கேட்டாங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 71 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே ஒரு 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரோனாலாஜிக்கல் வச்சு கேட்டிருந்தாங்க. குரோனாலாஜிக்கில் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் வச்சு நமக்கு ஒரு 10 கொஸ்டின் வந்து அந்த அடிப்படையில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா ஒரு 37 கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டினாக வந்திருக்கு. டைரக்ட் கொஸ்டினாக ஒரு 37 கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து 27 கொஸ்டின் வந்து இப்போ பொறுத்துலேருந்து கேட்டிருந்தாங்க. இதான் இப்போ கேட்ட கொஸ்டின்ஸ். அப்போ வந்து இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருந்துச்சு. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய பிரிண்ட் ஆகி டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபியில் 10 கொஸ்டின்னா 10 அப்படியே கேட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன கேட்டாங்க, லொக்கேஷனில் பெரும்பாலும் இது பார்ப்போம். ஆனால் இந்த இடம் என்னென்னா அந்த மான்சூன் ரெயின்ஃபால்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸு, அடுத்த வாட்டர் ரிவரை வச்சு நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஃபாரஸ்ட்டை வச்சு ஒரு கொஸ்டின்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு ஒரு கொஸ்டின்ஸு, அடுத்து டிசாஸ்டர் வச்சு ஒரு கொஸ்டின், என்விரான்மெண்ட் பொல்யூஷன் வச்சு 2 கொஸ்டின், கிளைமேட் சேஞ்ச் வச்சு நமக்கு 2 கொஸ்டின், மொத்தம் நமக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின் கொடுக்கும். இது அப்படியே நம்ம பிடிஎஃப் கீழே வச்சு அப்படியே அட்டை பார்த்து இதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா சிலபஸையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். எத்தனை கொஸ்டின் கொடுத்து கேட்டிருக்காங்கிறத நம்ம ஒரு மார்க் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3, ஏன்னா ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் இதில் நமக்கு வந்து 25 கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கேட்டது பார்த்தீங்கன்னா 22 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும் 8 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இண்டஸ் வேலி ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து மட்டும் நமக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குப்தர்லேருந்து கிடையாது. டெல்லி சுல்தான்லேருந்து 2 கொஸ்டின், முகலாயர் கிடையாது. மராத்தியர்லேருந்து நமக்கு எத்தனை கொஸ்டின்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஐஎன்எம் வந்து மெயின் ரோல், அது காந்தி வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணிட்டு போயிட்டார். தேசிய மறுமலர்ச்சியில் ஒரு 4 கொஸ்டின்ஸு, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்த பெசன்ஸ் மூவ்மெண்ட்,
மூமெண்ட்டு, சிப்பாய் மூமெண்ட்டு, ஏன்னா சிவிலியன் மூமெண்ட்டு, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸு, எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸில் ஒரு கொஸ்டின்ஸு, அடுத்தது டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் எஜுகேஷன் 4 கொஸ்டின்ஸு, அடுத்தது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இந்தியன் கல்ச்சரில் ஒரு கொஸ்டின், அடுத்து நேஷனல் சிம்பிள்லேருந்து 2 கொஸ்டின். அப்போ INM உடைய ரோல் வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணியிருந்துச்சு இந்த எக்ஸாமில். அப்புறம் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸை நம்ம தனியாக கொண்டு போகல. ஏன்னா இந்த முந்தி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தனி சிலபஸாக கொடுத்துருப்போம். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்னன்னா அந்தந்த யூனிட்டில் சேர்த்துருக்கோம். பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் 40 கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. அதில் கரண்ட் அஃபேர்ஸோடு பார்க்கும்போது 41 கொஸ்டின் நமக்கு வருது. அப்போ நமக்கு வந்து முகப்புரையிலேருந்து இந்த இடம் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் கிடையாது. ப்ரீஎம்பிள்லேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவை கம்பேர் பண்ணி கேட்டாங்க. சேலியன் ஃபீச்சர்ஸ்லேயும் நமக்கு எங்கெங்கே என்னென்ன சோர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின், அப்படி ஒரு 3 கொஸ்டின் கேட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்டிசன்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து நமக்கு 2 கொஸ்டின்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டியில் ஒரு 4 கொஸ்டின்ஸு, டிபிஎஸ்பியில் ஒரு கொஸ்டின், அடுத்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவில் 7 கொஸ்டின்ஸு, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் ஒரு கொஸ்டின்ஸு, இப்போ லோக்கல் கவர்மெண்ட் இல்லாமல் டிஎன்பிசி கிடையாது மாதிரி 4 கொஸ்டின் கேட்டாங்க. ஃபெடரலிசத்துலேருந்து ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம் 5 கொஸ்டின்ஸு, எலெக்ஷனில் ஒரு கொஸ்டின்ஸு, ஜுடிஷியரியில் 3 கொஸ்டின்ஸு, கரப்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸு, லோக்பால் லோக் ஆயுக்தா இந்த கரப்ஷன் மெஷர்மெண்ட் அதில் 2 கொஸ்டின்ஸு, எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் 3 கொஸ்டின்ஸு, கன்சூமர் ப்ரொடக்ஷன் இதில் வந்து நமக்கு என்னென்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆர்டல், ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ இது வந்து நம்ம அப்போ கரண்ட் அஃபேர்ஸை நம்ம உள்ளே எடுத்துட்டோம். ஏன்னா சிலபஸ் படி கரண்ட் அஃபேர்ஸ் அது உள்ளே சேர்த்துட்டாங்க. அப்போ இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் நமக்கு 50 கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டது 43 கொஸ்டின் கேட்காங்க. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் ஒரு 2 கொஸ்டின்ஸ், மொத்தம் பொருளாதாரத்துலேருந்து 25 கொஸ்டினும், நமக்கு மீதி இருக்கிற ஒரு 18 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 5 இயர் பிளான்ங்கிறது டிஎன்பிசியில் தவிர்க்க முடியாத ஒன்று. அதில் ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து மட்டும் நமக்கு ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த ரிப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டு, இன்ஃப்ளேஷன் அதை வச்சு கேட்டிருந்தாங்க. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனில் ஒரு கொஸ்டின்ஸ், லேண்ட் ரிஃபார்ம் அண்ட் அக்ரிகல்ச்சரில் ஒரு 3 கொஸ்டின்ஸ், இண்டஸ்ட்ரியல் குரோத்தில் ஒரு கொஸ்டின்ஸ், அந்த வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் 8 கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோசியல் ப்ராப்ளம், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டிலேருந்து மட்டும் 5 கொஸ்டின். அந்த கடைசி யூனிட்டில் கொஸ்டின் அழுத்திட்டாங்க. நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 2 சேர்த்தா இதை மட்டும் பார்க்கும்போது 18 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடுலேருந்து நமக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸு. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்பாசங்கர் அது ஒருலாம் எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ட்ரெண்ட் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸு. அப்புறம் சமூக நீதியும் சமூக நல்லிணக்கும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் ஒரு கொஸ்டின்ஸு. அடுத்து தமிழ்நாட்டின் கல்வி நலவாழ்வு முறைகள் 2 கொஸ்டின்ஸு. தமிழ்நாடு புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சி தாக்கும் ஒரு கொஸ்டின்ஸு. அடுத்து அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு கொஸ்டின்ஸு. இ கவர்னன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஒரு கொஸ்டின். வெல்ஃபேர் தமிழ்நாடு ஸ்கீம் வந்து ஒரு 6 ஸ்கீம் கேட்டாங்க. அடுத்து பப்ளிக் டெலிவரி சிஸ்டத்து நமக்கு அப்படியே பிடிஎஸ்லேருந்து அப்படியே தூக்கி ஒரு கொஸ்டின் தூக்கி கேட்டாங்க. அப்படியே சிலபஸ் தான் எதுக்காண்டி நம்ம பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, அவன் ஆஸ் பர் சிலபஸ் தான் கொஸ்டின் எடுக்காங்கிறது நமக்கு தெரியணும். கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணுறான். கொஸ்டின் இதோட பார்த்தீங்கன்னா மேஜராக ப்ளே பண்ண என்னென்னா டைரக்ட் கொஸ்டின், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸு, அசஸ்மெண்ட் ரீசனு, அப்புறம் குரோனாலஜிக்கல் ஆர்டரு, அப்புறம் பொறுத்துக, இந்த 5 பேட்டர்னில் அவன் கொண்டு வந்திருக்கான். இருந்தாலும் வந்து அவன் சிலபஸை வந்து வயலேட் பண்ணல. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு 6வது யூனிட்டில் நமக்கு வந்து 40 கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 47 கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள்லேருந்து 7 கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரை 5 கொஸ்டின்ஸு. திருக்குறள் இருந்து மட்டும் மொத்தம் 10 கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு 6 கொஸ்டின்ஸு. ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் 1 கொஸ்டின்ஸு. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு 3 கொஸ்டின்ஸு. அடுத்தது 19ஆம் 20ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி 2 கொஸ்டின்ஸு. நீதி கட்சி கண்டிப்பாக உண்டு 3 கொஸ்டின்ஸு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், ஏன்னா பெரியார் திராவிடன் மூவ்மெண்ட்டை வச்சு 4 கொஸ்டின்ஸு. அடுத்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா 6 கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஆப்டிடியூடில் 17 கொஸ்டினும் ரீசனிங் 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் ஸ்பிளிட்டப் வேறு. இப்போ ஸ்பிளிட்டப் வந்து கொஞ்சம் விலகி இருக்குது. சிம்பிளிஃபிகேஷன் இந்த ரீசனிங் வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஆப்டிடியூடு மேக்ஸ் வந்து எப்படின்னா கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்தது. ஈஸியானது தான் கால்குலேட்டிவ். சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து நமக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸு. பேசண்டேஜ்லேருந்து ஒரு 2 கொஸ்டின். HCFLCலேருந்து 2 கொஸ்டின். ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லேருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 2 கொஸ்டின்ஸு. ஏரியா 2Dயில் 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். 3D வந்து கேட்கல. அடுத்த டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் 1 கொஸ்டின்ஸு, பசில்ஸ் 2, டைஸில் 2 கேட்டாங்க. விஷுவல் ரீசனிங் கேட்கல, இந்த இடம் வந்து விஷுவல். ஆல்போ நியூமெரிக்ஸ் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த நம்பர் சீரிஸ் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதான் ஸ்பிளிட் அப். 200 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க ஆஸ் பர் சிலபஸ். அப்போ ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா சிலபஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த வருஷம் என்னென்ன கொஸ்டின் இருக்குது அந்த ட்ரெண்டை கண்டுபிடிச்சிடணும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா மெடிக்கல் ரெஃப் இல்லாமல் டாக்டர் அந்த பிஸ்னஸை பண்ணவே முடியாது. அதுமாதிரி நம்ம ஆஸ்பிரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மெடிக்கல் ரெஃப் தான் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு என்னென்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து பதிய வைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணணும். இதோட PDF கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், வச்சு பார்த்துக்கிடுங்க. ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சு பார்த்துக்கிடுங்க. இந்த வருஷத்தில் உள்ள எக்ஸாமு எப்படி ஸ்பிட் அப் பண்ணியிருக்கான், எப்படி கேட்டிருக்கான், நம்ம அடுத்தாப்புல நம்ம என்ன படிக்கணும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு படிக்கும்போது சோர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு தான் மற்ற எல்லாத்தையுமே படிக்கணும். தேங்க்யூ.